He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். PVR ஐநாக்ஸ் வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ராமதாஸ் அவர்களையும் திமுக வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும். அதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. பொதுவாக அன்புமணி ராமதாஸின் செல்வாக்கை பார்த்து ஸ்டாலின் மிரண்டு போயிருக்கிறார், திமுக மிரண்டு போயிருக்கிறது. விஜயனுடைய அரசியலை நாம் விரும்புகிறோம், அதே நேரத்தில் அதிமுகவினுடைய அரசியலையும் நாம் விரும்புகிறோம். ஒன்றுபட்டு வந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த முடியும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் மூத்த ஊடகவியலாளருமான CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியலில் வந்து போயிட்டு இருக்கு. குறிப்பாக பாமகவில் எப்படி போக போகுது அப்படிங்கிறதான் பிரதான ஒரு கேள்வியாக இருக்குது. காரணம் என்னென்னா பாமகவே பிளவுபட்டு இருக்குது அப்படிங்கிற பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வந்து சின்னமும் கட்சியும் வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்குது அப்படின்னு அண்மையில் ஒரு செய்தி ஒன்று வந்ததையும் நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிவில் நீதிமன்றத்தில் போய் முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் சிக்கலுக்கு இடையே பாமகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போகுது? ரொம்ப பெரிய கேள்வி தான் சங்கர். 14ஆம் தேதி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வரக்கூடிய 2026 தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இப்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் பிளவுன்னு சொன்னீங்க. இது பிளவு என்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. பிளவு என்பதே அல்ல. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் என்பதோடு மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து வகை நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, கட்சியினார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, வன்னியர் சங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இன்னும் பிற சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆகவே சமீபத்திலே நடைபெற்ற நிர்வாகிகளுடைய கூட்டத்திலேயே அது எதிரொலித்தது. ஆக ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவராக அன்புமணி ராமதாஸ் விளங்குகிறார். ஒன்றுபட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுபட்டு தான் இருக்கா கட்சி? இல்லை, அதாவது அந்த மாதிரியான தோற்றம் இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே இருந்து சொல்லுகிறேன், எந்த விதமான குற்றச்சாட்டையும் மருத்துவர் ஐயா அவர்களாலே அன்புமணி மீது சுமத்த முடியாத ஒரு நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 50 வாரங்களாக நீங்கள் என்னதான் புரட்டி மருத்துவர் ஐயாவிடம் கேள்விகளை கேட்டாலும் கூட அவராலே அன்புமணி ராமதாஸ் இந்த தீங்கை விளைவித்திருக்கிறார், இந்த குந்தகம் விளைவித்திருக்கிறார் என்கிற எந்த ஒரு கருத்தையும் அவராலே சொல்ல முடியாது. அண்மையில் 2 நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். அதில் சொல்கிறாரு, ஒட்டு கேட்கும் கருவி தொடர்பாக நான் புகார் கொடுத்துருந்தேன் சைபர் கிரைமில். அது தொடர்பாக இதுவரைக்கும் வந்து என்ன ஸ்டேட்டஸுங்கிறது நம்மளால் சரியாக அறிய முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். 2வது, ஒரு ஏஜென்சிட்ட நான் கொடுத்துருந்தேன் இதை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி. இப்போ அவங்களையுமே முழுக்க அன்புமணி தரப்பு காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கெல்லாம் வைக்கிறது. யாரெல்லாம் வந்து ராமதாஸுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி உங்கள் கூட வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதான் ராமதாஸ் தரப்பில் சொல்ல. விபரீதமான பேச்சுக்கள்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த ஒட்டு கேட்கும் கருவிகள், இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வந்து எடுபடாது. இது ஒரு குற்றச்சாட்டே அல்ல. இன்றைக்கி வந்து எல்லா சாதனங்களும் விஞ்ஞானமயமாக மாற்றப்பட்டது. பொதுவாக பல நேரங்களில் ஐயா அவர்களே சொல்ல வேண்டியதை அவரே வாயாலே சொல்லிவிடுகிறார். அது ஒட்டுமொத்தமாக தைலாவரம் யாருடையது? தைலாவரம் ஐயா அன்புமணி ராமதாஸுடையது. தைலாவரத்திலே அன்புமணி ராமதாஸ் உள்ளே நுழைவதை யார் தடுக்க முடியும்? அவர் நினைத்திருந்தால் தைலாவரத்திலே உட்கார்ந்து கொழுவிட்டிருக்க முடியும். அது ஐயாவிற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். ஐயா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அந்த நிர்வாகம் செய்வது, அரசியல் கட்சி நடத்துவது, சங்கத்தை வளர்ப்பது என்பதை இவ்வளவு காலமாக அழகு பார்த்து கொண்டிருந்தவர் தானே அன்புமணி ராமதாஸ். எவ்வளோ ஒபீடியன்ட் என்ற ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தந்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகன் எப்படி இருக்க வேண்டும்?
தந்தை சொல்லை தட்டாத ஒரு தனையனாக இத்தனை ஆண்டு காலமாக பயணம் செய்து ஒரு மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தி காட்டி, போராட்டங்களை நடத்தி காட்டி, இப்படி ஒரு மகன் இருப்பானா என்று ஒவ்வொரு தந்தையும் ஏங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவர் தான் அன்புமணி ராமதாஸ். அது தோற்றப்பொலிவாக இருந்தாலும் சரி, அறிவு புலமையாக இருந்தாலும் சரி, அரசியலாக அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த ஒன்றை நீங்கள் தெளிவாக செய்த அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த கல்வி, இது அன்புமணியினுடையது. அப்பேற்பட்டவரை ஒரு தந்தை ஏன், எதற்கு, என்ன குற்றச்சாட்டு என்று தெரியாமலேயே 50 கண்டென்ட் இல்லாமே 50 வாரங்களை இழுத்து சென்றிருக்கிறார். உங்களை போன்றவர்கள் ரசிக்கிறீர்கள். திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அன்புமணி சொல்லிட்டே இருக்காரு. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ வந்து சலவை செய்து அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் அன்புமணியினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இதுக்கு சேகர்பாபு என்ன சொல்கிறாரு, அப்பாவையே இவரால் வந்து திருப்தியாக வச்சுக்க முடியல, இவருடைய விஷயங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, சேகர்பாபை நீங்கள் ஒரு பொருட்டாக வைத்து என்னை கேள்வி கேட்பதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அமைச்சராக இருக்காரு. இல்லை, அமைச்சராகவே இருக்கட்டும், அவருக்கும் அவருடைய மகளுக்கும் இருந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது அவருக்கு அன்புமணியை பற்றி பேசுகிற அருகதை இல்லை. அதாவது அன்புமணி என்கிற ஒரு அறிவுபூர்வமான ஆலமரம், அரசியல் தெரிந்த ஆலமரம். இது அரை வேக்காடு. சேகர்பாபு ஒரு அரை வேக்காடு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணிவேர் கொள்கையே என்பது மற்ற அரசியல் கட்சிகளிலே பிளவுபடுத்தி பார்த்து அதன் மூலமாக ஆதாயம் அடைவது தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். கட்சிகளை பிளவுபடுத்தி விட்டால் இயல்பாகவே தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்கிற கனவு காண்கிறார்கள். கட்சியை பிளவுபடுத்துறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து இப்போ சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா அன்புமணி, பிளவுபடுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது என்னங்கிறது எக்ஸாக்டாக ஏதாவது சொன்னால் தானே நம்ம வந்து பேச முடியும். இல்லை, கட்சி பிளவே இல்லை என்பது தான் எங்களுடைய நிதர்சனமான உண்மை. 1-2 நபர்களை வைத்துக்கொண்டு நான் அன்புமணி சொல்கிற குற்றச்சாட்டை தான் சொல்கிறேன். அன்புமணி திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் திமுகன்னு சொல்கிறாரு. என்ன குழப்பம் பண்ணாங்க, என்ன சிக்கலை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத அன்புமணி சொல்லணும். அதாவது ஒன்று சேகர்பாபு காரணம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் காரணம், இல்லை எம்எல்ஏக்கள் காரணம் அப்படின்னு ஏதாவது ஒன்று குற்றச்சாட்டு ஆத்தன்டிகேஷனாக சொல்லணும். இல்லை, நான் நீண்ட காலமாக அரசியலிலே இருந்து வருகிறேன். திமுக செயல்பாடுகளை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். திமுக ஒரு காலகட்டத்தில் என்னையே பயன்படுத்தி கொண்டது. 1997-98 வாக்கிலே பாமகவை பிளவுபடுத்த என்னை பயன்படுத்தினார்கள். இதே போல எப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஐயா அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினாரோ அதே போலவே எனக்கு என்னவென்றே தெரியாது. எதற்காக என்னை நீக்கினார் ஐயா என்றே எனக்கு தெரியாது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரியா பருவத்திலே என்னை கைப்பாவையாக மாற்றி பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவு ஏற்படுத்தது போட்ட ஒரு சூழலை உருவாக்கி அப்பொழுது குளிர் காய்ந்தது. அதற்கு அடுத்த வருடமே பாமகவிடம் சென்று அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். இதெல்லாம் அவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கு அவர்கள் திமுக அந்த கைவந்த கலையை செய்யவில்லை, நீண்ட காலமாக அவர்கள் செய்திருக்கிறார். ஏன்னு சொன்னால், நான் எதுக்காக இதை சொன்னேன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், எனக்கு அந்த அனுபவம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை செய்யும் என்கிற அனுபவம் இருக்கிற காரணத்தினாலே நான் சொல்கிறேன். ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட அவசரகால நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர். அதனாலே தான் சொல்கிறேன், திமுகவினுடைய பின்புலம் நன்றாக தெரிந்துதான் இன்றைக்கு ஐயாவுடைய பேச்சு, ஜி.கே. மணி அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய பேச்சுக்கு பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆதாரம் இல்லாமல் அன்புமணி சொல்லவில்லை. நீங்க சொல்றீங்க சில வருடங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்பாகவே என்னையே பயன்படுத்த பார்த்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜி.கே. மணியோ அல்லது அருளையோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தா ஏதாவது பண்ணிட முடியும். ராமதாஸ் அவர்களையும் திமுக வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும். அதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. எங்களுக்கு வழிகாட்டி, எங்களுடைய தத்துவ தலகர்த்தா, எங்களுக்காகவே உழைத்தவர். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவே வியக்கிற வண்ணம், உலகமே வியக்கக்கூடிய வண்ணம் ஒரு விகிதாச்சார உரிமை கேட்டு, ஜாதிவாரியான இடஒதுக்கீடு கேட்டு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டு, அனைத்து சமூகத்திற்கான உரிமைகளை கேட்டு போராட்டத்தை முன்னெடுத்து சென்று ஒரு போராட்ட போராளியாக தெரிந்தவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா. அவரையே திராவிட முன்னேற்ற கழகம் மழுங்கடிக்கிற வேலையிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான பொருள் என்ன? இன்றைக்கு கூட அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் பொருள் ஒன்றுதான். சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும், வன்னியர்களுக்கான தனியிட ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கிற பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து யார் போராட்டம் செய்தாலும் அதை வரவேற்போம். ஐயா செய்தாலும் சரி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், இது ஒரு மருத்துவர் அன்புமணி 17ஆம் தேதி ஆத்தென்டிகேட்டட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
அதாவது ஒட்டுமொத்தமான பாட்டாளி மக்கள் கட்சியையும் ஒருங்கிணைத்து அவர் செய்கிற பொழுது இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிரளும். பொதுவாக அன்புமணி ராமதாஸினுடைய செல்வாக்கை பார்த்து ஸ்டாலின் மிரண்டு போயிருக்கிறார், திமுக மிரண்டு போயிருக்கிறது. அதன் காரணமாகவே இன்றைக்கு பிளவு இருப்பது போன்ற ஒரு காட்சியை தருகிறார்களே தவிர திரை மறைவுக்கு பின்னாலே இது இன்னும் சிறிது நாட்களிலே நிச்சயமாக எல்லாம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். நான் ரொம்ப நீட்டி முழக்கி பேசணும்னு அவசியம் இல்லை சங்கர். போராட்டம் குறித்து நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி ராமதாஸ் தரப்பில் வந்து நடத்தப்பட்டு இருக்கு. 17ஆம் தேதி அன்புமணி தரப்புலையும் இதே கோரிக்கை, அதாவது வன்னியருக்கான அந்த உள்ஒதுக்கீடு 10.5, அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்தணும் அப்படிங்கிறதான் ஒரு கோரிக்கையாக இருக்குது. போராட்டம் இதுக்கு முன்பாக ராமதாஸ் அவர்கள் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, சாலை மறியல் போராட்டம், அது தொடர்பாக நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வரலாறு ரீதியாக நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அன்புமணி கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 20 ஆண்டு காலமாக தான் பாமகவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு, அவர் தலைவராக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ராமதாஸுக்கு இணையாக அன்புமணி போராட்டம் பண்ணி ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த போராட்ட கால தன்மை வேறு. அதாவது இன்றைக்கு வந்து ஒரு 100 நாள் உரிமை போராட்டத்தை 100 நாள் தொடர்ந்து, இன்றைக்கு மருத்துவர் ஐயா கூட அதை 100 நாள் தொடர்ந்து செய்திருக்க மாட்டார் அந்த காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி விடாமுயற்சியாக தடைகள் பல கடந்து ஆளும் திமுகவுக்கு எதிராக புத்தகத்தை அச்சிட்டு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து இன்றைக்கு பகிரங்கமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுடன் பவனி வந்து உரிமை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வெற்றி கண்டிருக்கிறார். 100 நாள் பயணத்தை முடித்திருக்கிறார். ஆக அந்த காலகட்டங்களிலே திமுக அரசு போன்ற அரசுகள் இருந்த தமிழக அரசுகள் அனைத்தும் பழிவாங்கும் போக்கிலே இருந்தன. இன்றைக்கு மட்டும் அந்த பழிவாங்கும் போக்கிலே இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு போராட்டத்தை ஐயா சொன்னது போல கிடுகிடுங்கு போராட்டம் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டி கைது என்ற ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள். இப்பொழுது அதை பொதுவாக செய்வது இல்லை. ஏனென்று சொன்னால் கைது படலம் 15 நாட்கள் சிறை வைப்பது என்கிற ஒரு நிலைமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. நாங்களெல்லாம் 35 முறை சிறைக்கு சென்றிருக்கிறோம். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருந்திருக்கிறோம். தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தி அதன் மூலமாக சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு என்னை சிறையிலே அடைத்தது ஜெயலலிதா என்பது எல்லோருக்குமே தெரியும். ஈழத்தமிழர் விடுதலையை பற்றியும் போராட்டத்தையும் பற்றி மருத்துவர் ஐயா அவர்கள் பேசி அவரையும் சிறை வைக்க வந்த ஒரு சூழலும் இருக்கிறது. இப்படி போராட்டத்தை கடந்து வந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு போராட்டமாகவே தெரியவில்லை. நீங்க சொல்லக்கூடிய வன்னியர் இடஒதுக்கீட்டா இருக்கட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், இது ராமதாஸ் பண்ணா அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அன்புமணி பண்ணா இதற்கான ஒரு தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு நேத்து பேட்டியில, நாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்றோம், கண்டிப்பாக முதல்வர் இதை செவிசாய்த்து கொண்டு இதை வந்து நிறைவேற்றுவார் நான் நம்புறேன் அப்படிங்கிறாரு. இல்லை, அதுதான் செவிசாய்ப்பார்னா அதுக்கு காரணம் அவர் சொல்றது என்னன்னா, கடந்த முறை வந்து ஆர்ப்பாட்டத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது இதை போன்ற ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு போராட்டத்தை நடத்துகிற பொழுது அன்புமணி ராமதாஸ் போராட்டத்தை முன்வைத்தார். மிகப்பெரிய போராட்டம். அது நீங்களே உங்களுக்கு தெரியும், பல ஊடகங்களே சொல்லிச்சு, ரயிலை மறித்து விட்டார்கள், போராட்டத்தை வந்து காவல்துறையே மிரண்டு போன ஒரு போராட்டமாக இருந்தது. அதை அன்புமணி நடத்திய ஒரு போராட்டம். இந்த நடுநடுங்க வைக்கிற போராட்டம், கிடுகிடுக்கிற வைக்கிற போராட்டம் எல்லாத்தையும் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். ஆனால் ஆட்சியாளர்கள் அன்புமணி ராமதாஸை கண்டு பயந்த காரணத்தினாலே அந்த ஆர்ப்பாட்டத்தை வெகுவாக அவர்கள் கண்டுகொள்ளவில்லையே தவிர அதன் மூலமாகத்தான் இடஒதுக்கீடே கிடைத்தது. சட்டப்பேரவையிலே ஒரு அந்த திருத்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி 10.5 விழுக்காடை வன்னியர்களுக்கு கொடுத்தார். இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்வது 10.5 என்பதோடு மட்டுமல்ல, ஜாதிவாரியான கணக்கெடை எடுத்து நியாயமாக வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிக விகிதாச்சாரத்தை வழங்க வேண்டும் என்பதுதான். அதே நேரத்தில் எல்லா சமுதாயம் பாதிக்காத வகையிலே கணக்கெடுப்பு எடுத்து எல்லோருக்குமான உரிமையை பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்வதுதான் அன்புமணி ராமதாசனுடைய நியாயமான கோரிக்கை, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கை. அதற்கான போராட்டத்தை அன்றே முன்வைத்தார், தெளிவாக எடுத்து சொன்னார். ஆனால் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லா சமுதாயத்துக்காகவும் போராடுகிறார், குறிப்பாக வன்னியர் உள்ளிட்ட அதை தெளிவாக. ஆனால் இன்றைக்கு உங்களை போன்ற ஊடகங்கள் என்னன்னா, வன்னியருக்காக போராடுகிற ஜாதி வெறி பிடித்த கட்சி என்று சொல்லத்தான் முயற்சி செய்கிறீர்களே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்தால் தான் அருந்தியர்களுக்கான உள்ஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீடு, இப்படி பல ஒதுக்கீடுகள் டெல்லியிலே இன்றைக்கு SC/STக்கான இடஒதுக்கீடு உயர்கல்வியிலே வருவதற்காகவும் இடஒதுக்கீட்டிலே வருவதற்காகவும் அதே நேரத்திலே அரசு வேலைவாய்ப்புகளுக்கிலே அவர்களுக்கான பங்கீட்டை கொடுப்பதற்காகவும் அன்புமணி ராமதாஸ்
மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நடத்திய போராட்டங்கள் வேறு. அப்படி போராடி பெற்ற உரிமைகள் என்று சொல்லுகிற பொழுது தமிழகம் மற்றும் தேசிய அளவிலே பல போராட்டங்களை சாதித்தவர் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ஐயா என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. அனைத்து கட்சிகளுக்கும் வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு 17ஆம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, இன்க்ளூடிங் வந்து தாவேக்காக கூட அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான பின்னணி என்ன? அதாவது முதல்ல 2 விடயங்களை நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு நியாயமான ஒரு போராட்டம். ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க இந்த அரசு மறுக்கிறது, அது குறிப்பாக ஸ்டாலின் அரசு மறுக்கிறது. அதற்கான காரணத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் உணர்ந்திருந்தால் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்பது. 2வது, இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அக்கறையை வெளிப்படுத்துகிற தன்மையாகத்தான் இருக்கிறது. ஜி.கே. வாசன் போன்றவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், ஆதரவு கடிதம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகமான விஜய் கட்சியினுடைய சார்ந்தவர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்திலே உள்ள நேர்மையையும் இடஒதுக்கீட்டு வேண்டும் என்கிற கொள்கையையும் ஏற்றுக்கொண்ட கட்சிகளாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏதாவது ஒரு கட்சியை விரல் விட்டு சொல்லுங்கள். நியாயமாக சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் முதன்மையிலே நின்று ஆதரவு கொடுத்திருக்க வேண்டிய இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பயந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நியாயமாக பார்த்தால் ஓடி வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்சிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேலைக்கு பின்னாலே நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம் இவர்கள் தான் சமூக நீதிக்காக போராடுகிறவர்களா? இவர்கள் தான் அம்பேத்கரனுடைய வாரிசுகளா? இவர்கள் தான் பெரியாருடைய வாரிசுகளா? இவர்கள் தான் கார்ல் மார்க்ஸுடைய வாரிசுகளா என்று நான் கேட்கிறேன். ராமதாஸ் தரப்புல வந்து என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் நம்ம தான் வலிமை படைத்த நபர்களாக இருக்கும் அப்படிங்கிறது காட்டிக்கொள்வதற்காகவே அனைத்து கட்சிகளுக்கும் நீங்க வந்து அழைப்பு கொடுத்திருக்கீங்களா? இல்ல, பொதுவா இன்னைக்கு நேற்று அதை நம்ம பண்றதுல ஆரம்பத்திலே இருந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சொல்ல போனா வந்து மருத்துவர் ஐயாவோட பாலிசினே சொல்லலாம். ஏன்னா அவர் வழிகாட்டுதல் இல்லாம எதுவுமே நடக்காது. இல்ல, இன்னைக்கு அவங்க தரப்புல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது, அதுக்கு எந்த கட்சிகளுக்கும் பெருசா அழைப்பு கொடுத்த மாதிரி நான் கவனிக்கல. அதே சமயத்தில் இப்போ அன்புமணி தரப்புல அதே கோரிக்கை தான், எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு. இல்லை, சம்பிரதாயமாக நடத்தக்கூடிய போராட்டமாகத்தான் இதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை பார்க்கிறார். இதை அவர்கள் யாருமே பெரிதாக கட்சியினர் எடுத்துக்கொள்ளவில்லை. 17ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் என்று வருகிற பொழுது ஜி.கே. மணி போன்றவர்கள் ஆலோசனையின் பேரில் இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார். இந்த ஆர்ப்பாட்டமும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறோம். ஆனால் அதே நேரத்திலே எந்த அடிப்படையிலே யாருமே இல்லாமல் இன்றைக்கு பிசுபிசுத்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழக அரசு இதை பார்த்து இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியா என்று வியக்கக்கூடாது. அதற்காகத்தான் சொல்லுகிறேன், ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, ஒன்றுபட்ட பாட்டாளி சமூகம் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னணியிலே இருக்கிறது. ஐயாவின் கொள்கையில் ஏற்றுக்கொண்ட கூட்டம் தான் அது. ஆனால் அதே நேரத்திலே ஐயாவை புறக்கணிக்காமல் அன்புமணி ராமதாஸை தலைவராக கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு அணிதிரண்டு வரப்போகிறார்கள். அதை பாருங்கள். முதலில் அதிமுக பிளவுபட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து தொடர்ந்து பொதுவெளியில் இருந்துட்டே இருக்கு. காரணம் என்ன? அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒன்று கட்சி மாறுறாங்க அல்லது ஒதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற சூழல் இருக்கு. இது தொடர்பாக பாஜக முயற்சி பண்ணி எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த 2026 தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய எண்ணமா இருக்கு. அதே மாதிரி ராமதாஸ் தரப்பையும் அன்புமணி தரப்பையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து இந்த தேர்தலை வந்து நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அப்போது இந்த ஒன்றிணைப்பு இல்லை இந்த இணைப்புங்கிறது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா அதிமுக எடுக்கக்கூடிய முயற்சி? இப்போ சங்கர், நீங்களே வந்து ஐபிசி மூலமாகவே தொடர்ச்சியாக வந்து என்னை பேட்டி கேட்டிருக்கும்போது நான் இதை கருத்து தான் வலியுறுத்துகிறேன். ஐயாவும் அண்ணன் அன்புமணி அவர்களும் இணைகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்று நான் சொன்னேன். ஒரு மண்டலத்தில் இந்த பிரச்சனை சரியாயிடும் சொன்னேன். தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக இதை சரியாகிவிடும் என்று சொல்ல இன்றைக்கும் அடித்து சொல்கிறேன். ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்துதான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறார்கள் என்பதிலே மாற்றுக்கருத்து. இன்னைக்கு வரைக்கும் ஆர்ப்பாட்டம் எல்லாம் போராட்டம் எல்லாமே தனித்தனியாக நடக்குது. ஒரு பக்கம் டெல்லியில் போராட்டம் பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையத்தை கட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு அன்புமணி தரப்பினர் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்புகள் வாங்குறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவுது. உடனே வந்து தேர்தலுக்கு நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றத எப்படி? இல்லை, சத்திய சோதனை தான் இதெல்லாம். காந்தியடிகளுக்கே வந்த சத்திய சோதனை தான் அன்புமணி ராமதாஸுக்கும் அந்த சோதனை. அந்த அன்புமணி ராமதாஸுக்கு சோதனையை வைப்பது என்பது யாருன்னு சொன்னால் சாதனையை செய்த மருத்துவர் ஐயா தன் மகனுக்கே இன்றைக்கு வந்து சோதனையை செய்கிறார். இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி அதிக இடங்களிலே வெற்றி பெறும். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்தும்.
மீண்டும் ஒரு புதிய முதலமைச்சரை உருவாக்குவதற்கான முக்கிய காரணியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கும். பாமக வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள தான் போகுது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அண்மையில கூட நம்ம அந்த அழைப்புகள் பார்த்தோம், ரொம்ப அரவணைச்சு போறதையும் நம்ம இல்ல, உங்க யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா உங்களுக்கு நீங்க தான் யூகப்படுத்துறீங்களே, உங்களுக்கு தான் யூகம் தெரியுது, உங்களுக்கு சில யூகங்கள் தெரிகிறது, அதை வைத்து நீங்கள் அனுமானிக்கிறீர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு நாங்கள் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்குறோம். அதுக்கான காரணங்கள் என்ன? விஜயனுடைய அரசியலை நாம் விரும்புகிறோம், அதே நேரத்தில் அதிமுகவினுடைய அரசியலையும் நாம் விரும்புகிறோம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அவர்களுடன் பயணப்பட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியுடன், அதிமுகவுடன், இவர்களுடன் நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒன்றுபட்டு வந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த முடியும். அது மாத்திரமல்ல, அதாவது எளிதில் வீழ்த்தக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. போதாக்குறைக்கு விஜய் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் வாக்குகளை தனிப்பட்ட முறையிலே கவரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே எளிதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய யுக்தியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிந்து வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பலருக்கு அரசியல் தெரியும், தெரிந்தவர்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான சூழ்நிலையில் அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. விரைவிலே அந்த வெள்ளி திரையில் காண்போம் என்று சொல்வதை போல அரசியல் திரையிலே நிச்சயமாக நீங்கள் காணப்போகிறீர்கள். நீங்க சொன்னது மாதிரியே இப்போ திமுக ஓட்டுகளையும் தாவேகா பிரிக்குது ஒரு பக்கம், ஒரு செக்டார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி பாமக தரப்புலையும் வந்து அந்த மாதிரி பிரியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க? 100க்கு 100 எழுதி வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்க மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் நீண்ட காலமாக இந்த மக்கள் உரிமை கோருகிற மக்கள், உரிமைக்காக போராடுகிற மக்கள். கல்வி வேலை வாய்ப்புகளிலும் அடிப்படை தேவைகளுக்காகவும் புறக்கணிக்கப்பட்ட இந்த மக்கள் உரிமை கோருகிற இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவருடைய உரிமைகளை பெற்றுத்தரும். அதே நேரத்தில் இளைஞர் சக்தியாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மூலமாகத்தான் இது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அடித்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். அதனாலே தான் இந்த இயக்கத்தை வீழ்த்தாமல் பாதுகாக்கிறவர்கள் தலைவர்கள் அல்ல, தொண்டர்கள், மக்கள் இந்த இயக்கத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ ஐயா அவர்கள் குற்றச்சாட்டுகளை கூறினாலும் அன்புமணி ராமதாஸை ஏன் எதற்காக ஆதரிக்கிறார்கள்? எதிர்காலம் என்பது அன்புமணி ராமதாஸ் தான். அன்புமணி ராமதாஸ் வீழ்ந்தார் என்று சொன்னால் இந்த சமுதாயம் வீழ்ந்தது, தமிழ் சமுதாயம் வீழ்ந்தது என்று பொருள் என்பதை இந்த சமுதாய மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அடித்தளத்தில் இருக்கிற தொண்டர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனாலே தான் ஒட்டுமொத்தமாக அவர் பின்னாலே அணிவகுக்கிறார்கள். ஐயா எவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் எளிதில் ஐயா அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அன்புமணியை அரவணைக்கிற காலம் வெகு தொலைவில், நாட்களில் எண்ணிக்கொள்ளுங்கள். ஐயா அன்புமணி ராமதாஸை இறுக ஆற தழுவி உச்சி முகர்ந்து அவரை இன்றைக்கு போருக்கு போ, திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த போ என்று சொல்லக்கூடிய நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க சங்கர். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.